செம்மொழி பூங்கால என்ன இருக்குன்னு ஆர்வமும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நேரில் வர முடியல இல்லை ரொம்ப தூரத்துலேருந்து வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்றதை இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இது முன்னாடி என்ட்ரன்ஸு. வாட்டர் ஃபால்ஸ் வந்துருக்கும். நைட் லைட் செட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்போ ஃபோன் வந்து வீடியோ ஸ்டோரேஜ் இல்லைன்ட்டு எடுக்க முடியல. இன்றைக்கி நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு இன்னும் போக போக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இதுக்கு வரலாமா வரக்கூடாதுன்னு நீங்களே வந்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. சுற்றியும் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். அங்கங்கே ஒரு ரவுண்டான மாதிரி கட்டி விட்டு செடியெலாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல என்ட்ரன்ஸில் ரொம்ப ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டீஸ்க்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு பாயிண்ட் பாருங்களா, பிக்சர் ஒன்று டிராயிங் வரைஞ்சி வச்சுருக்காங்க சேர்த்துல. அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை ஃபஸ்ட் டைம் வரும்போது பூ நிறையா இருந்தது, கஜ கஜன்னு அந்த கலரே பார்க்க செம்மையாக இருந்தது. இப்போ அதை கம்மியாகிடுச்சாட்ருக்கு. அப்புறம் இந்த யானை சிற்பம் கற்களால் ஆனது நல்லா அழகாக செதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பிக்சர் எடுக்கிறதுக்கு அழகாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த ரீல்ஸு ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். என்ட்ரன்ஸில் இது டிக்கெட் வாங்குற இடம். இங்கே வாங்கி முடிச்சதுக்கப்புறமா இப்படியே வந்தீங்கன்னா இதுதான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். பாய். இது செம்மொழி பூங்கானே நம்ம தமிழருடைய பாரம்பரியம் இருக்கும்ல, அது மாதிரி இந்த செடிகள் எல்லாம் வச்சுருக்காங்க. செவ்வந்தி என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நட்டு வச்சு காட்டியிருக்காங்க. எல்லா கலர்ஸும் வச்சுருக்காங்க. இதுதான் யார் ஓப்பன் பண்ணி வச்சாங்கிறதுக்கான கல்வெட்டு பார்த்துக்கோங்க. இவர் பேகன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற கல்வெட்டை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாது. அந்தளவுக்குன்ற நுண்ணறிவெல்லாம் எனக்கு கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு இதை பற்றின உங்களுக்கு அறிவியல் அது என்ன சொல்லுவாங்க, கல்வெட்டுக்களில் படிச்சுக்கிற மாதிரி இல்லை புக்கில் படித்த மாதிரி ஏதாவது டீட்டெயில் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். பாரி பிக்சர் கல்வெட்டில் எந்த ஊர்லேருந்து செதி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. காரி பாரி பேகன் கேள்விப்பட்டிருக்கு. இது என்னப்பா காரி? அடுத்தது ஆய் ஆண்டிரன். பேரெல்லாம் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நான் படிக்கும்போது இந்த பேரில் படிச்சுனான்னு கேட்டால் தெரியல. அதியமான் படிச்சிருக்கிறேன். அதியமான் இவரை வேணா கேள்விப்பட்டிருக்கேன். கொடை கொடுக்கும் வள்ளல்ன்ற மாதிரி சொல்லுவாங்களே அவங்க நினைக்கிறேன். நல்லி நல்லி இதுவும் கேள்விப்படாத மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. இதை பற்றின விளக்கமான ஸ்டோரிஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை இதனோட டீட்டெயில்ஸ் எங்கே தெரியணும்னு சொல்லுங்க. நான் போய் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது ஓரி. நல்லா இருக்கு. பேரெல்லாம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இந்த ஃப்ளவர்ல கொஞ்சம் டிசைனா கியூட்டா அழகா இருக்கு. கொஞ்சம் பாத்தீங்களா, அது அந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப அழகா இருக்கு. இது பாரு, தொடக்கூடாது திட்டுவாங்க. இந்த கலர் நல்லா இருக்கு. நல்ல டார்க் கலர்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அட்ராக்ஷனா இருக்கு. ஒயிட் பாரு, அதை விட நல்லா இருக்கு. அவ்வளோதான் பாய், நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். இந்த ஆடிட்டோரியத்தில் வந்துட்டு இப்போ கூட்டம் வந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் இது ஸ்விம்மிங் பூல்னு இதுன்னு நினச்சாதீங்க. இது ஆகாய தாமரை செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்துட்டு இதுக்குள்ளே மீனும் இருக்குது. வெளிநாட்டு மீன் மாதிரி உள்ளே 2-3 இருக்குது. அது வெளியே வந்தால் தான் டிசைனே தெரியும். ஆனால் அவ்வளோக்கா தெரியல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. பார்க்கறதுக்கு இது நல்லா இருக்கு. நடுவில் இருக்கிற டிசைன் அழகா இருக்குல்ல, இந்த தண்ணியோடது டிசைனா வருது, நல்லா இருக்கு. சொன்ன இல்லைங்களா, முக்கியமா இந்த இடம் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி வந்துட்டு ரொம்ப எல்லாம் எஃபெக்டிவாலாம் சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை.